வணக்கம். தமிழ் உலக மொழிகளின் தாய்மொழி. எம்மொழி தமிழ். உலக மொழிகள் அனைத்தும் தமிழிலிருந்து தோன்றியவை. அப்படி இருக்கையில் கன்னடம், மலையாளம், தெலுங்கு இவைகள் மட்டும் எங்கிருந்து தோன்றின? எல்லாம் என் தாய் தமிழிலிருந்துதான் தொடங்கியது. தமிழ்தான் அனைத்திற்கும் அடிப்படை. தமிழ்தான் அனைத்தின் மூலம். இது தெரியாமல் இன்று அவரவர்களின் மொழிப்பற்றில் பேசலாம். ஆனால் வரலாறு பொய் பேசாது, தொல்லியல் ஆய்வுகள் பொய் பேசாது, கல்வெட்டுச் சான்றுகள் பொய் பேசாது, பொய் பேசக்கூடாது. எல்லோரும் ஒரு மொழிக்கு சொந்தக்காரராக பிறந்திருக்கலாம். ஆனால் அதற்காகவே அவர்கள் மொழிதான் உலகின் தொன்மையான மொழி என்று சொல்வதற்கு இல்லை. உலகின் மிகவும் தொன்மையான மொழி, உலகின் முதன்மொழி தமிழ்தான் என்று எல்லா வரலாற்று ஆய்வறிஞர்களும் ஒப்புக்கொண்ட விடயம். ஆஸ்திரேலிய மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், நாம் அனைவரும் ஒரு காலத்தில் ஒரே மொழியை தான் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த மொழி தமிழ் என்று பதிவு செய்திருக்கிறார். அவரின் தாய்மொழியோ தமிழ் இல்லை. அவரின் தாய்மொழி வேறு ஏதோ ஒரு மொழிதான். ஆனால் மொழியியல் ஆய்வுப்படி அவர் சரியாக பேசியுள்ளார். இப்படி எண்ணற்ற சான்றுகள் இருக்குது. உலகின் தொன்மையான மொழி தமிழ் என்பதற்கு நம்மிடம் பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. அப்படி இருக்கையில் கர்நாடக முதல்வர் எப்படி அதை இல்லை என்று கூறுவார் என்பது நமக்கு புரியவில்லை. கன்னட இனப்பற்றில் கூறுகிறாரா, இல்லைடா கன்னட மொழிப்பற்றில் கூறுகிறாரா என்பது தெரியவில்லை. ஏன் அப்படி கூற வேண்டும் என்றும் புரியவில்லை. உலகின் ஆதிமொழி தமிழ், உலகின் முதல் மொழி தமிழ். தமிழிலிருந்து ஏனைய மொழிகள் கிளைத்து தலைந்து உருவானது என்பதுதான் வரலாறு. இது தெரியாதா கன்னட முதல்வர் சித்தராமையாவுக்கு? ஏன் இப்படி கூற வேண்டும்? உலக மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர்கள். தமிழர்கள் உலக மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஒரு மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ, குஜராத்தியோ, போஜ்பூரியோ, அல்லது ஆங்கிலமோ, அல்லது இந்தியோ, ஏதோ ஒரு மொழியில் நீங்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கீர்கள். அல்லது மராத்திய மொழியிலோ,